பணம் சம்பாதிக்கிறது, அத செலவு பண்றது. சம்பாதிச்ச பணத்த அந்த மந்த் ஃபுல்லா செலவு பண்ணி முடிக்கிறது. இதுதான் பல காலமா எல்லாரும் பண்ணிட்டுருந்தோம். இப்ப சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நெறைய பேருக்கு சேவிங்ஸ் பண்ற எண்ணமும், எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம பணத்த சேவ் பண்ணணுங்கிற நெறைய விழிப்புணர்வு, மோட்டிவேஷனா எல்லாருக்கும் வந்திருக்கு. இந்த மாரி இந்த விஷயங்கள் எனக்கு சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே, நான் சின்ன வயசுலேருந்தே இந்த விஷயத்துல நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். அந்த ஒரு சின்ன வயசுலயே நான் சேவ் பண்ண பணத்துல நான் ஒரு பொருள வாங்கி, என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது, என்னோட அது மதிப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதோட வேல்யூ எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்போலேருந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சேவ் பண்ணணும். மணிய சேவ் பண்ணணுங்கிறது எனக்கு அப்போலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாதிரி தான் நான் என்னுடைய அனுபவத்துல இப்போ வரைக்கும் நான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கேன். பணம் சேவ் பண்றதுல அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோவுக்கு கடைசியில ஒரு முக்கியமான சில பணத்தோடைய வரிகள நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அத நீங்க மறக்காம கேட்டு பாருங்க. உங்களோட லைஃபோட மாற்றமே அழகா இருக்கும். ஸோ, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. பணம் நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ, அதை விட ரொம்ப பெரிய கஷ்டம் பார்த்தீங்கன்னா, பணத்தை சேவ் பண்ணுறது தான். பணத்தை கூட சம்பாதிக்கிறது ஈஸியாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கலாம். ஆனால் அதை சேவ் பண்ணுறவங்க தான் புத்திசாலித்தனம். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அப்போவே செலவு பண்ணுறவங்க முட்டாளுக்கு தான் சமமானவங்களாக இருப்பாங்க. எதையுமே ஒரு ஃப்யூச்சர் பிளானுக்கு நீங்கள் சேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நாளைக்கு இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள படிக்க வைக்கிறோம். அந்த பிள்ளைங்க நம்மளை கடைசி காலத்தில் பார்த்துப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இல்லை பார்த்துப்பாங்க, அப்படி இருந்தாலுமே நம்மளை பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஒரு இடத்துல இருக்கணும். நம்ம கையில் பணம் இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுக்கும் ஃப்யூச்சர்லேருந்து இப்போலேருந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸடு சேவிங், அதாவது ஆட்டோ சேவிங் பண்ணலாம். நீங்கள் உங்களோட சேல்ரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு, அதாவது மந்த்து ஃபஸ்ட்டுலேயே உங்களுக்கு கிரெடிட் ஆகுதுன்னா, அதுலேருந்து ஒரு 10% உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. அதில் எந்த ஒரு உங்களுக்கு டெபிட் கார்டோ, நெட் பேங்கிங்கோ இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நகைச்சீட்டு போடுறது, இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் அதை சேவிங்ஸ் பண்ணி வச்சுருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸடு எக்ஸ்பென்ஸு. ஃபிக்ஸடு எக்ஸ்பென்ஸுங்கும்போது சில அத்தியாவசியமான தேவைகள் இருக்கும். கிராசரி ஐட்டம்ஸு, ஏதாவது எமர்ஜென்சி செலவுக்கு, இன்னொன்று ரெண்ட்டு, இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் இல்லைன்னா நம்ம என்னதான் புயலும் மழை அடித்தாலும் சாப்பிடாம இருக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் அத்தியாவசியமான செலவுகள். ஸோ, அதை பண்ணி தான் ஆகணும். இதுக்கு பதிலாக நம்ம தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கம்மி பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று முக்கியமானது, பிளான் பண்ணி பண்ணணும். இந்த மந்தில் நான் இவ்வளோ மட்டும்தான் செலவு பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்கே நீங்கள் ஒரு டாஸ்க்கு மாதிரி கொடுத்துக்கலாம். அந்த டாஸ்க்கை நீங்கள் அந்த மந்தில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எழுதுங்க. ஒரு நோட்டில் ஒரு டைரியில் நீங்கள் எழுதுங்க. நான் இந்த டாஸ்க் இந்த மந்தில் நான் இவ்வளோ தான் க்ராசரி ஐட்டம் வாங்கணும்னு நினச்சேன், அதுக்கு உள்ளே நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத உங்களுடைய ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டும் நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே நீங்களே மோட்டிவேட் ஆகிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு மோட்டிவேட் ஆகிட்டே இருப்பீங்க. அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். பிளான் பண்ணும்போது நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு நான் ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணுங்கிறீங்கன்னா, இந்த இயர்லேருந்தே அதுக்கான சேவிங்ஸை பிளான் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சுய கட்டுப்பாடு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சில பேருக்கு இந்த விண்டோ ஷாப்பிங்குங்கிற மாதிரி இந்த ஆன்லைனில் அமேசான், மீஷோ இந்த மாதிரி ஆப்பில் ஓப்பன் பண்ணி சும்மா பார்த்துட்ருப்பாங்க.
பார்த்துட்டு இருக்கும்போதே ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு அது வந்து கம்மியான விலையா தெரியலாம், இல்லை அதோட அழகாக இருக்கலாம். அப்படிங்கும்போது அதை என்ன பண்ணுவோம், ஆர்டர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கார்டில் போடுவோம், அடுத்து திருப்பியும் 2வது நாள் என்ன பண்ணுவோம், அதை போய் திருப்பியும் பார்ப்போம். சரி வாங்கிடலாம், ஒரு 200 ருபீஸ் தானே அப்படின்னு வாங்குவோம். ஆனால் அந்த பொருள் வந்ததுக்கப்புறம் நமக்கு அது தேவையா, இல்லை அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்காமல் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது பண்ணும். இப்போ இதே வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஏதோ போகிறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஏதாவது ஒரு ட்ரெஸ் ஷாப்க்கு போகிறீங்க, அவங்க ட்ரெஸ் எடுக்கணும்னு போகிறாங்க, நீங்கள் சும்மா தான் போவீங்க. ஆனால் அவங்க கூட பார்க்கும்போது நீங்களே ஏதாவது ஒரு 2, 3 ட்ரெஸ் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நீங்களே அறியாமல் உங்களுக்கு அது ஆசை வந்து நீங்களே ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே எடுப்பீங்க. அந்த இடத்துல நம்ம வந்து நமக்காக எடுக்க வரல, அவங்களுக்காக இருக்கும்போது நம்ம சும்மா பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இருக்கணும். நமக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கணும். அது இல்லைன்னா நம்மளால் வந்து லைஃப்பில் வந்து மணி வந்து சேவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பேரிசம். நம்ம வந்து கம்பேரிசம் பண்ணவே கூடாது. இப்போது என்னுடைய இன்னொன்று பார்த்திங்கன்னா சோஷியல் ஸ்டேட்டஸு. இன்றைக்கி வந்து என்னுடைய சொந்தக்காரவங்க, என்னுடைய நாத்தனார் வந்து 4 மாடி வந்து ஒரு வீடு கட்டிட்டாங்க. நம்ம வந்து இன்னும் ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்கிறோம். நம்மளும் வந்து இன்னும் அதை விட 5 மாடிக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்களே உங்களை திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க, அதுக்கான ப்ராசஸ் பண்ணுவீங்க. அவங்களோட பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு லோன் போடுவீங்க. ஆனால் அந்த லோன் கட்ட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிக்காமல், அந்த பிளான் பண்ணாமே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அவங்க நம்ம வீடு இவ்வளோ கட்டிட்டாங்க, நம்மளும் இந்த மாதிரி வீடு கட்டணும், நமக்கும் இந்த மாதிரி வந்து கார் வேணும், அவங்க வந்து ஆடி கார் வாங்கியிருக்காங்க, நம்மளும் இந்த மாதிரி ஆடி கார் அட்லீஸ்ட் பென்ஸ் வாங்கணும், இல்லைனா பிஎம்டபிள்யூ வாங்கணும் அப்படின்னு ஏதாவது அந்த மாதிரி அவங்க இப்படி இருக்கிறாங்க. அவங்க வந்து 55 இன்ச்சில் டிவி வாங்கினாங்கன்னா நம்ம 65 இன்ச்சு டிவி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து கம்பேரிசன் பண்ணி சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக நம்மளே சில விஷயங்களுக்கு போய் மாட்டிக்கிறோம். இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு தேவையான விஷயங்களுக்கு மட்டும் நமக்கு எது வருமோ, நம்மளால் எது பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணாலே போதும். இன்னொன்று வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்னால் இந்த இப்போ சோஷியல் மீடியா வந்ததுனால, ஃபோன்ஸ்லாம் வந்ததுனால நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்கேமர் வந்து இப்படி தான், அதாவது நல்லா வந்து டெக்னாலஜிக்கலாக அப்படி கொண்டு வராங்க. நீங்கள் வந்து 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு 15,000 ரூபாய் 2 மினிட்ஸில் கிடைக்கும், 2 ஹவரில் உங்களுக்கு 15,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வந்து நம்மளை இன்வெஸ்ட் பண்ண வச்சு அதில் ஆசையை காமிச்சு கடைசியில் நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டாக போய் என்ன ஆகிடுறோம், ஏமாந்துடுறோம். அந்த மாதிரி ஸ்கேமர் தான் வந்து நிறைய பேர் வராங்க. இன்னொன்று சில பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து பர்சனலாக உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் வேறு மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக எதுலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கடைசியில் நீங்கள் உழைச்ச பணம் உங்களுக்காக மட்டும்தான் இருக்கணும், உங்களுக்காக மட்டும்தான் அது வளரணும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாருக்கும் வந்து சக்ஸஸ் கிடைக்கிது. சில பேர் வந்து ஸ்கேமரும் இருக்காங்க, அதனால் யாரையும் நம்ம நம்ப முடியாது. நீங்கள் வந்து பர்சனலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, எங்கே போய் விசாரிக்கணும், என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பேஷனாக வந்து அதுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பணம் சம்பாதிக்கிறது வந்து கஷ்டம் கிடையாது. ஆனால் அதை வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கான அது வந்து பொறுமை இருக்கணும். நமக்கு அந்த பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு பொறுமை இருக்கணும். இப்போ நான் சில வரியை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு வந்து ஒரு ரெட் டாட் கொடுங்க. நான் வெறும் காகிதமோ வங்கி கணக்கில் உள்ள எண்ணிக்கையோ அல்ல. நீங்கள் என்னை மதித்து திட்டமிட்டு செலவழித்தால் நான் உங்களுக்காக வேலை செய்யுவேன். என்னை புரிதலுடன் உபயோகித்தால் நான் பெருகுவேன். கவனக்குறைவாக இருந்தால் மறைந்து விடுவேன். இப்போது நம்ம சொன்னது போல தான், நீங்கள் அந்த பணத்தை சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை வந்து முறையாக திட்டம் போட்டு பிளான் பண்ணி செயல்படுத்தினா மட்டும்தான் நம்மக்கிட்ட அது இருக்கும்.